தேவைன்னா இப்ப மாட்டுக்காரங்க ஆட்டோ இருக்கு ஆட்டு தலையிலே கட்டுற மாதிரி மாட்டுக்காரங்கிட்டே 2000 ரூபாய் வாங்கி அதுலயே 500 ரூபாய் பிரைஸ் போட்டு 1500 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணாதான் டோக்கனையும் நம்ம காசு கொடுத்து வாங்கணும். மாடே ஆட்டோல ஏத்திட்டு போகணும். கூட வர 10 பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். பல பிரச்சனைகளை சந்திச்சு ஒரு வாடிக்கு 15000 செலவு பண்ணி ஒரு 500 ரூபாய் குண்டாயம் வாங்கிட்டு வருவோம். நம்ம குண்டானுக்காக போறதில்ல. இருந்தாலும் ஜல்லிக்கட்டு நேசிக்கிறோம், வாசமா இருக்கிறதுனால போயிட்டு இருக்கோம். முன்னாடியே சொந்தக்காரங்க பழக்க வழக்கம் கம்யூனிகேஷன் இருக்கிறவங்க அந்த விழாக்குள்ள முன்னாடியே போன் பண்ணி 200 டோக்கனுக்குள்ள இல்ல ஒன்றிய செயலாளர் அந்த மாதிரி கட்சி பிரமுகர்கிட்ட போன் பண்ணி 200க்குள்ள 100க்குள்ள வாங்கிடுவாங்க. அப்படி வாங்க முடியாத விவசாயி என்ன பண்ணுவான்னா ஒரு காலகட்டத்தில் டோக்கன் 2000 ரூபாய்க்கு அந்த பையன் எவனாவது ஒருத்தன் வாங்கி வச்சிருப்பான். அவன் போன் பண்ணி 5000 தான் இன்னைக்கு வாங்கி என்ன சரி நம்ம மாடு ஒரு வருஷம் வளர்த்து அடக்க முடியல என்ன பண்ணுது 5000 போனா போதும் 5000 கொடுத்து வாங்க தான் தயாரா. வாங்க முடியாது நம்ம வாங்க முடியாதவங்க மாடு அடைக்க முடியாம பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாரம்பரியமான விவசாய பெருமக்கள் இன்னைக்கு மாடு வளர்க்கவும் முடியல, மாடு வளர்த்து கொண்டு போய் ஜல்லிக்கட்டுல விடவும் முடியல. மாடு வளர்த்துறாங்க ஜல்லிக்கட்டுல விட முடியல. ஆமா வாய்ப்புகள் கிடைக்காதனால அந்த மாடெல்லாம் அப்படியே அவங்கவுங்க கையில இருந்தது. நல்ல நல்ல மாடுகளோட திறமையை வாடிவாசலுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாம கஷ்டப்படுறாங்க. முடியல விவசாயிகளோட மாட்டோட திறமையை நம்ம பார்க்க முடியாம போயிடுது. அப்புறம் என்னன்னா விழாக்குழு பேரிகார்டு 2 லட்சம் வேணும்னு கேக்குறாங்க. வர அரசு அதிகாரிகளை சாப்பாடுக்கு ஒரு 60,000 தேவைன்னு சொல்றாங்க. மைக் செட்டுக்கு ஒரு 20,000 தேவைன்னு சொல்றாங்க. பிரைஸ் வாங்குறதுக்கு ஒரு 5 லட்சம் தேவைன்னு சொல்றாங்க. டெபாசிட் போனா 2 லட்சம் தேவைன்னு சொல்றாங்க. ஒரு சின்ன கிராமத்துல முன்னெல்லாம் நினைச்சா ஒரு ஊர்ல ஒரு திருவிழாவில் ஜல்லிக்கட்டு நடத்துவாங்க. இப்ப அப்படி நடத்துறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா பணம் தேவைன்னா இப்ப